கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 24வது வசனம் 25வது வசனத்தை பார்க்கலாம். வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு 24வது வசனம் சொல்லுது. அதே 25வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்போது சீப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் காலுக்கு முன்பாக எரித்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ மோசே ஏன் தேவன் கொல்ல பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருதயத்துல ஒரு கேள்வி இருக்கலாம். கர்த்தர் தான் மோசையை எகிப்துக்கு போக சொல்றாரு, பின்ன ஏன் தேவன் மோசையை ஏன் கொல்ல பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல 13-14 வசனத்துல தேவன் சொல்லியிருப்பாரு, உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்ட பிள்ளையும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நித்திய கால கட்டளையை நிச்சயமா தேவன் சொல்லி இருந்து மோசே இதை மறந்திருக்கலாம், தன் குமாரனுக்கு விருத்த சேதனம் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கர்த்தரின் கட்டளையை மோசே உதாசீனப்படுத்திருக்கலாம். அதனால தான் மோசே கொல்ல பார்த்த கடவுள் அப்போ நாம நினைக்கலாம், இந்த விருத்த சேதனத்தை குறித்து மோசே தன் மனைவியிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த விருத்த சேதனம் தன் குமாரனுக்கு பண்ணப்படாம இருந்திருக்கலாம், அது தடைப்பட்டு இருக்கலாம். தேவன் மோசையை கொல்ல பார்த்ததும் தன் மனைவிக்கு மோசே நினைப்பூட்டி இருக்கலாம். இல்ல மனைவிக்கே இது ஞாபகம் தன் குமாரனோட நுனித்தோலை அறுத்து அவங்க காலடியில போட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சிக்கலாம். இதனால நாம என்ன புரிந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட காலத்துல நாம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும். இந்த சீப்போரால் என்ன பண்றாருன்னா, புத்தி உள்ள ஸ்திரியா செயல்பட்டு மோசையை காப்பாத்துறாங்க. அது போல நாமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை அந்த குறிப்பிட்ட காலத்துல நம்ம கை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆமேன்.